ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியும் அதே டைம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. YouTubeல போடுறதுக்காக. அதனால ஒண்ணு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியும், இல்ல ரெக்கார்ட். இது ஏதாச்சும் ஒண்ணு தான் வரும். அதனால உங்களுக்கு அந்த ரைட்டிங்ஸ் தெரியிற மாரியே நான் அப்லோட் பண்றேன் இன்னைக்கு. 28/5/2025 இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நாடகத்தின் சக்கரம் முடிகிறது. நீங்கள் இனிமையாகவும் அன்பானவராகி புதிய உலகிற்கு வர வேண்டும். அங்கே அனைவரும் அன்பாக, இனிமையாக இருப்பார்கள். இங்கு உப்பு தண்ணீர் போன்று இருக்கின்றனர். இனிமையான குழந்தைகளே அப்படின்னு அப்பா சொல்லிட்டு, தந்தை ரூபத்திலேயே அப்பா இன்னைக்கு வந்து நம்மள கூப்பிடுறாங்க, வரவேற்கிறாங்க. நீங்க சீக்கிரமா சொர்க்கத்துக்கு வரணும் இல்லையா? வராம இருந்தா எப்படி? சீக்கிரமா கிளம்புங்க. அங்க எல்லாரும் ரொம்ப அன்பா இருப்பாங்க. நீங்களும் அன்பா அதே மாதிரி மாறி சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு அன்பின் ஸ்வரூபத்துல அப்பான் ரூபத்திலேயே கூப்பிடுறாங்க பரமாத்மா இன்னைக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் உப்பு தண்ணி மாதிரி இருக்காங்க. எங்க இருக்கிறவங்க மனசுல 5 விகாரங்கள் நிறைஞ்சு கலியுக பழக்க வழக்கங்களை பின்பற்ற எல்லாரும் உப்பு தண்ணியா இருக்காங்க. கேள்வி: நீங்கள் 3 கண்கள் உடைய குழந்தைகள். எந்த ஞானத்தை புரிந்து கொண்டு திரிகாலதரிசியாக ஆகிவிட்டீர்கள்? என்ன மாதிரி ஞானத்தை கற்றுட்டு திரிகாலம் அப்படின்ற அந்த 3 காலத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி இப்படி ஆனீங்க நீங்க? 3 கண்கள்னா 2 கண்ணு, ஸ்தூல கண்கள், அந்த ஞானக்கண். 3ஆம் கண் நம்மளோட ஆத்ம உணர்வு, அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கண். அப்பா அதை சொல்றாங்க. பதில்: உங்களுக்கு இப்பொழுது முழு உலகிற்கான வரலாறு, பூகோளத்தின் ஞானம் கிடைத்துவிட்டது. சத்தியுகத்திலிருந்து கலியுகம் முடியும் வரையிலான வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மொத்த ஹிஸ்டரியே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்கூல்ல படிக்கிற ஹிஸ்டரி எல்லாம் ஒரு ஹிஸ்டரியா அவ்வளோ இருக்கும். ஆனா எது வேணுமோ அது இருக்காது. அப்பா இப்போ எப்படி சொல்றாங்க, நமக்கு ஒரு 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 சோஷியல் டீச்சரா சொல்றாங்க. எல்லா ஹிஸ்டரியோ ஜியாகிரபி எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சத்தியுகத்திலிருந்து கலியுகம் முடியும் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்கிட்ட ரகசியம்னு எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க, எதுவுமே கிடையாது. அப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்குது. இந்த ஞானத்தை சொல்லியிருக்கேன். 3வது கண்ணு, இதுதான் 3வது கண்ணு. ஆத்ம உணர்வுனா என்ன, எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சமஸ்காரம் ஆத்மாவில் தான் இருக்கின்றது. சமஸ்காரம்ன்ற விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் பழக்க வழக்கம். இந்த மாதிரி வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கிறதுனால பெரிய அர்த்தம்னு நினைச்சுக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளா ஹேபிட்ஸ், நம்ம டெய்லி பழகுற பழக்க வழக்கங்கள் ஆத்மாவோட ரெக்கார்ட் ஆகி இருக்கிறது பேர் தான் சமஸ்காரம். அடுத்த பிறவி எடுத்தாலும் நம்மளுக்கு அதே பழக்க வழக்கம் தான் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சுற்றுச்சூழல்ல எந்த மாதிரி நபர்கள் இருக்காங்களோ அதை பார்த்து சில விஷயங்கள் அந்த ஆத்மா கத்துக்கும். அதையும் அது சமஸ்காரத்துல பதிவாயிடும். இவ்வளவுதான் சமஸ்காரம்னா. சரிங்களா? ஆத்மாவில் தான் இது எல்லாமே இருக்கு. குழந்தைகளே, பெயர் ரூபத்துல சிக்கிக்காதீங்க, அதுல இருந்து விடுபட்டுருங்க அப்படின்னு அப்பா சொல்றாங்க. பேர் ரூபம், இவங்க எவ்வளவு பெரிய ஆளு, இவங்க எனக்கு அந்த உறவு, இவங்க எனக்கு இந்த உறவு, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, இவ்வளவு பாசம் காட்டுறாங்க. இதெல்லாம் கணக்கு வழக்கு. நீங்க ஏதோ பிறவில செஞ்சிருக்கீங்க, அவங்க இந்த பிறவில உங்களை பாத்துக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா இந்த கடைசி பிறவி அவங்க அள்ளி அள்ளி நம்மளை கொடுக்குறாங்க, நமக்கு பாத்துக்கிறாங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். புதுசா வந்து யாரும் கொடுக்கல. சரிங்களா? ஏன்னா தந்தையோட நேரடி குழந்தைகளுக்கு தான் பொக்கிஷங்கள் நிரம்பி இருக்கும், அன்பும் நிரம்பி இருக்கும், ஆதரவு எல்லாமே நமக்கு தான் அந்த குணங்கள் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம தான் ஸ்டார்டிங்ல கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அதனால அவங்க ரிட்டர்ன் நமக்கு இப்ப செய்யறாங்க, பாத்துக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தான் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வந்துட்டா பேர் ரூபத்துல நம்ம சிக்கிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. பேர் ரூபத்துல சிக்கிக்காதீங்க அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அதுல இருந்து விடுபட்டு இருங்க. தந்தைதான் ஒரு அசரீரி ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். அசரீரி அப்படின்னா சரீரம் அப்படின்ற வார்த்தை ஷரீர் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. சரீரி அது அப்படின்றது வந்து இல்லை அப்படின்றது அர்த்தம். அப்போ உடலற்ற ஒரே ஒரு ஆத்மா யாரு, எப்பயுமே உடலே இல்லாதவர் வந்து பரமாத்மா மட்டும்தான் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. இந்த நேரத்துல அனைவரும்
உப்பு தண்ணீராக இருக்கின்றார்கள். அப்போ நமக்கு சமைக்கும்போது உப்ப பார்த்தா என்ன ஞாபகம் வரணும்? இந்த கலியுகவாசிகள் உப்பு மாதிரி இருக்காங்க. அந்த பழக்கவழக்கத்த நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும். இதுக்கு தான் அப்போ ஒண்ணொண்ணும் எக்ஸாம்பிளா வச்சு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஒரு பொருள பார்க்கும்போது, ஒரு விஷயத்த பார்க்கும்போது நமக்கு ஞானம் ஞாபகம் வரணுங்கிறதுக்கு தான் இப்படி சொல்றாங்க. இப்போது நாம் இனிமையாக, அன்பானவராக ஆகின்றோம். உப்பு பக்கத்திலேயே ஒரு சர்க்கரை டப்பா இருக்கு அப்டின்னா, 2மே பார்க்க வெள்ளையா தான் இருக்கும். ஆனா சர்க்கரை சாப்பிட்டா டேஸ்ட்டா இருக்கும். ஸோ நம்ம அதே மாதிரி மாறணும் அப்டின்னு அப்பா சொல்ல வராங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க சண்டை போட்டுட்டு, அழிஞ்சுகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கான ஏற்பாடும் நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்களுக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்திக்கிறதுக்கான மாயையும் உள்ள இருக்கு. அதுக்கான வைப்ரேஷனும் இருக்க தான் செய்யுது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? உஷாரா இருக்கணும். சென்டருக்கு போறோம். அங்க ஏதாவது சமஸ்காரம், மோதல் இதுக்கான வழிலாம் இருக்கு வைப்ரேஷன். ஏன்னா, இந்த கலியுகவாசிகள் இருக்கிற அதே இடத்துல தான் நம்மளும் இருக்கோம். அப்ப அந்த வைப்ரேஷன் உள்ள வரதான் செய்யும். நம்ம அதுக்கு இடம் குடுக்கக்கூடாது. பழைய உலகம் முடிகின்றது. புதிய உலகம் படைக்கப்படுகின்றது. எப்பொழுது அதிகமாக துக்கம் ஏற்படுகிறதோ, அப்பொழுது அதிகமாக நினைவு செய்கின்றனர். இப்பொழுது எவ்வளவு துக்கம் இருக்கு? இதற்கு முன்னாடி இந்த மாரி துக்கமே கிடையாது. இப்ப அதிகமா இருக்கு. அதனால இப்போ நீங்க நினைவு அதிகமா பண்ணி தான் ஆகணும். ஸோ துக்கம் அதிகமா இருக்கும்போது நம்ம பரமாத்மா நினைவு பண்ணுவோம். ஆத்மஸ்திதி கூட ஏற்படும். அதனால அப்பா என்ன சொல்றாங்க, இப்போ ஒண்ணும் நீங்க சந்தோஷமா இல்ல. அதனால நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க கன்டினியூவா. கொஞ்ச நாள் சந்தோஷமான காலகட்டம் இருக்கு அப்படிங்கிறதுனால, அலட்சியமா நம்ம இருந்துறக்கூடாது அப்படின்னு அப்பா நமக்கு எச்சரிக்கை குடுக்குறாங்க. அந்த பிரச்சனை முழுமையா சரியாகாது. ஆனா கொஞ்ச காலம் மட்டும் ஆ அ தற்காலிகமா சரியாயிருக்கும். அதனால நீங்க வந்து அலட்சியமா இருக்காதீங்க. இப்ப பிரச்சனை இருக்கும்போது நல்லா நினைவு பண்ண தெரியுதுல்ல, அதே மாரி கன்டின்யூ பண்ணுங்க. அப்பதான் கர்ம கணக்கு முடியும். அப்படிங்கிற மாரி அப்பா சொல்ல வராங்க. வந்த பிறகு வெளிநாட்டிலிருந்து மற்றவர்கள் வந்த பிறகு ராஜாக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு பிரிந்து விட்டனர். அப்பா ஹிஸ்டரி டீச்சர்ல அந்த ஹிஸ்டரி சொல்றாங்க. சத்தியுகத்தில் ஒரே ஒரு ராஜ்யம் மட்டுமே இருக்கும். இப்பொழுது நாம் சத்தியுகத்திலிருந்து கலியுகம் முடியும் வரையிலான வரலாறு பூகோளத்தை புரிந்திருக்கிறோம். சத்தியுகம், திரேதா யுகத்தில் ஒவ்வொரு ராஜ்யம் ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தது. அவ்வாறு ஒரே ஒரு பரம்பரை வேறு யாரும் கிடையாது. அந்த பரம்பரை யாரு? சிவதந்தை உருவாக்கிய பரம்பரை நம்ம. அந்த ஒரு அ அப்பா நேத்து சொன்னாங்க இல்லையா? அந்த கௌரவத்தோட இருங்க. அந்த கௌரவம் உங்களுக்கு இருக்கணும். ஆன்மீக கௌரவத்தோட வாழுங்க. அ தூய்மை தன்மைய கடைப்பிடிச்சு, கௌரவத்தோட வாழுங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தை மாரி தான் இதுவும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த பரம்பரை, நீங்க எந்த மாரி ஒரு பரம்பரை? சிவத்தந்தையே உருவாக்குன ஒரு பரம்பரை. வேற யாரும் கிடையாது. நீங்க தான் அப்படின்னு அப்பா நமக்கு உற்சாகப்படுத்துறாங்க. இத கேட்கவே அவ்வளோ சந்தோஷப்படணும் நம்ம. அப்பா! சிவனுடைய பரம்பரையா? அப்பா! அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உற்சாகம் வரணும். ஆக்சுவலா அப்பா உடல் எடுத்து அ கணவன், மனைவி அப்படி வாழல அப்பா. ஆனாலும் இதெல்லாம் காரணம் அவர் தானே. அதனால நம்ம அந்த அந்த மாரி நெனச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு இடையே பாருங்கள் எவ்வளவு பிரிவுகள் இருக்கின்றது. அங்கே முழு உலகமும் ஒருவரின் கையில் இருந்தது. இவ்வாறு சத்யுகம், திரேதா யுகத்தில் மட்டுமே இருக்கும். இந்த எல்லையற்ற வரலாறு பூகோளம் இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. உங்க புத்தியில இது இருக்கு. அத வந்து நம்ம இருந்தா பத்தாது. அத நம்ம என்ன பண்ணணும்? அப்பப்ப ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். வேறு எந்த சத்சங்கத்திலும் வரலாறு, பூகோளம் என்ற வார்த்தையே கேட்க முடியாது. சத்சங்கங்கள் அதெல்லாம் அப்போ இருந்துச்சு. இப்போ அப்பா முரளி சொல்ற அந்த டைம்ல இருந்துச்சு. இப்ப அந்த மாரி சத்சங்கங்கள் யாரும் அவ்ளோ அட்டெண்ட் பண்றது, அந்த மாரி வைக்கிறது, அந்த மாரிலாம் இப்போது இருக்கிறதில்ல. அங்கே ராமாயணம், மகாபாரதம் போன்ற விஷயங்களை மட்டுமே கேட்பார்கள். அதுவும் அது ஒரு கத. அது ஒரு கதையா கேட்பாங்க. அது உண்ம மாதிரியே கேட்பாங்க. அது எப்படி ஒரு 10 தலை கொண்ட ஒரு பெரிய ராவணன் அவ்ளோ பெருசா இருந்தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ப ரெடியா இருக்கிறாங்க மக்கள். ஆனா, உண்மையாவே ஒரு லாஜிக்கா ஒரு 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 ஞானத்த சொல்றோம். எல்லாம் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் லாஜிக் கரெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம நெறைய பேர் கேட்பாங்க இல்லையா? ஆ இவன் என்ன புண்ணியம் பண்ணானோ, இவன் மட்டும் பணக்காரனா பொறந்திருக்கான். இன்னொரு குழந்தை தெருவுல இருக்கு. பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அப்டின்லாம் கேட்பாங்க. அந்த இரக்க குணம் இருக்கு ஓரளவாது. ஆனா நம்ம இந்த ஞானத்த சொல்றோம்.
இந்த மாதிரி பிறவிகள் எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்காது. 84 பிறவிக்கு மேக்ஸிமம் சில பேர் 2, 3 கூட எடுப்பாங்க. கடைசி பிறவில வந்து அவங்க கொஞ்சம் பணக்காரங்களா 2 பிறவிக்கு அனுபவிப்பாங்க. ஆனா அவங்களும் அ சதோ குணத்துல இருப்பாங்க, ரஜோ குணத்துல இருப்பாங்க. இதுலலாம் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும், அத ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க, இப்போ இருக்கிற ஆத்மாக்கள். ஸோ, அதுதான். அந்த மாரி கட்டுக்கதைகள் எல்லாம் நம்புனாலும், உண்மைய நம்புறதுக்கு ரெடியா இல்ல. அந்த மாரி சத்சங்கத்துல இந்த மாரி கதைய தான் கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப நம்ம யாருக்காவது கிளாஸு இல்ல ஏதாச்சும் ஒண்ணு கேட்கறாங்க, இந்த மாரினா நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். ஸோ 2 பிறவி எடுக்கிற ஆத்மாக்கள் இப்படிதான் இருப்பாங்க. அந்த குழந்தை பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்னா, அதுவும் ஒரு பிறவியில ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் பிறவி எல்லாருக்குமே ரொம்ப நல்ல பிறவியா தான் இருந்திருக்கும். பாவ கர்மங்கள் செய்ய செய்ய, துவாபர கலியுகங்கள செய்ய செய்ய தான் இந்த மாதிரி நிலைமைக்கு வருது. இந்த ஆத்மாவுக்கும் ஞானம் புரிய வச்சா, அந்த ஆத்மாவும் முயற்சி பண்ணா அடுத்த பிறவி நல்ல பிறவியா கிடைக்கும். அப்படின்னு நம்ம சொல்லி அவங்க அவங்க யாராவது கேட்கறாங்க, யாராவது இத பத்தி பேசுறாங்கன்னா, அவங்களுக்கு இது மாரி சொல்லி புரிய வைக்கலாம். அப்பா சொல்றாங்க, "மனிதர்களே ஃபரிஸ்தாவாக ஆகின்றனர். எனவே சூட்சும வதனம் காட்டப்பட்டிருக்கிறது." சூட்சும வதனத்துக்கு வந்து உடனே ஈஸியாலாம் போயிட முடியாது. அந்த அளவுக்கு பாஸ் ஆகி தான் அப்போ கொஞ்ச காலகட்டத்துக்கு சூட்சும வதனம்ங்கிறத அப்பா உருவாக்கி வச்சுட்டு தான் இங்க வந்திருக்காங்க. கீழ வந்து ஞானம் குடுக்க வந்திருக்காங்க. இல்லையா? எதுக்காக? உடனே எல்லாரும் பரந்தாமத்துக்கு போயிட முடியாது. லாஸ்ட் ஜட்ஜ்மென்ட் டே அதுக்கப்புறம் தான் முடியும். எல்லாரும் அட் அ டைம்ல முடியும். அதனால சூட்சும வதனம் அது வந்து காட்டப்பட்டிருக்கு பிக்சர்ல அப்படின்னு அப்பா சொல்றாங்க. நீங்கள் ஆத்மாக்கள் சரீரத்தோடு சூட்சும வதனம் செல்ல முடியாது. அது ரூல்ஸ் கிடையாது. எப்படி செல்ல முடியும்? அதனை 3வது கண்ணால் பார்ப்பதே திவ்ய திருஷ்டி மற்றும் தியானத்தினால் பார்ப்பதாக கூறப்படுகின்றது. நீங்கள் தியானத்தின் மூலம் பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை பார்க்க முடியும். சங்கரர் கண்களை திறப்பதனால் விநாசம் ஏற்படுவதாக காட்டியுள்ளனர். இதன் மூலம் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. விநாசம் என்பது நாடக அனுசாரப்படிதான் நடக்கும் என இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தங்களுக்குள் சண்டையிட்டு அழிந்து விடுவார்கள். யார சொல்றாங்க அப்பா? கலியுகவாசிகள சொல்றாங்க. அவங்களுக்குள்ள இந்த மாரி பிரம்மா, விஷ்ணு, சங்கர் விஷ்ணுவ விட சிவன் பெருசு. சிவன விட விஷ்ணு பெருசு அப்படின்னு அவங்கலாம் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஆனா இந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கர வந்து யாரும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. அவங்களுக்கு அத பத்தி தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும். 3வது கண்ணின் மூலமா உங்களுக்கு தெரியும். பிரம்மான்னா யாரு? இந்த ஞானம் கொடுக்கப்பட உதவுன அந்த ரதம். அந்த ஆத்மா அவரத்தான் வந்து அந்த சரீரத்துல இருக்கும் பொழுது அவர் பேரு பிரம்மா. விஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து சத்தியுகத்தினுடைய அவர் வந்து அந்த ராஜாவா விஷ்ணுங்கிறது வந்து லக்ஷ்மி, நாராயணன் அந்த 2 பேரும் சேர்த்து சொல்றது தான் அந்த விஷ்ணு. அந்த அவதாரம் அப்படிங்கிறத தான் குறிக்குது உண்மையாகவே. சங்கர் அப்படிங்கிறது சங்கரர் அப்படிங்கிறது சூட்சும வதனத்துல அட்வான்ஸ் பார்ட்டியா இருக்கிற அந்த ஆத்மாக்களுக்கு அந்த ரோல் இருக்கும். அவங்க வந்து மத்த ஆத்மாக்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் பிரம்மா, விஷ்ணு, சங்கர். ஆனா இது எதுவுமே அவங்களுக்கு புரியாம நடந்துக்கிறாங்க. உலக ஆத்மாக்கள் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. சூட்சும வதனத்த அப்பா இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? சூட்சும வதனத்த உங்களால தியானத்தின் மூலியமா பார்க்க முடியும். நம்ம வந்து யோகா பண்ணும்போது மீட்டிங்ல என்ன பண்ணுவோம்? சூட்சும வதனத்துக்கு போய் ஹெல்த்துக்காக குடுப்போம். அப்புறம் இல்லன்னா உலக ஆத்மாக்கள் மனசா சேவை பண்ணுவோம். ஆத்மாக்கள கூட்டிட்டு போவோம். நெறைய யோகா நம்ம மீட்டிங்ல பண்ணோம் இல்லையா? இமேஜின் பண்ணுங்க. அழகா இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி விஷயம் சூட்சும வதனத்துல இருந்து அப்பா நமக்கு அந்த ஒரு அனுபவம், ஃபீலிங்ஸ வந்து ஏற்படுத்துவாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். இது ஒரு நல்ல பாயிண்ட்டாங்க பாருங்க. இதுல வந்து பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு 84 பிறவிகள் முடிகின்றது. பிரம்மா பாபாவ தான் என்ன விஷ்ணுவா அவங்க தான் மாறுறாங்க. விஷ்ணு அதாவது லட்சுமி நாராயணன் 2 பேருமே கம்ப்ளீட் 84 பர்த் எடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு லட்சுமி நாராயணன் இல்லையா? ஸோ அந்த அவங்க எல்லாருக்குமே அவங்க 2 பேருக்குமே 84 பிறவி முடிகின்றது. சங்கரர் பிறப்பு, இறப்பிலிருந்து விடுபட்டவர். ஏன்னா சூட்சும வதனத்துல இருக்கிற வரைக்கும் தான் அந்த பார்ட்டே. அந்த அட்வான்ஸ் பார்ட்டியா இருக்கிறவங்களுக்கு. அதுக்கான அதனால அதுல வந்து பிறப்பு, இறப்பு அதெல்லாம் வராது அவங்களுக்கு. நடைமுறையில் சிவனுக்கு அதிகமான பாகம் இருக்கிறது. இந்த மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? சிவன் மற்றும் சங்கரரை ஒன்றாக்கி விட்டனர்.
சிவனும், சங்கரரும் ஒண்ணுதான். சங்கரருக்கு எப்படி ஒரு டிசைன்லாம் குடுத்து வச்சு, அ பாம்பு சுத்துற மாதிரி புலித்தோல் போட்டிருக்காங்க. தலையில கங்கை. எவ்வளோ ஒரு டிராமாவா வச்சிருக்காங்க. ஏன்னா கேட்டா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அந்த கதை கற்பனைக்கே ஒரு ஒரு அர்த்தம். அதெல்லாம் கிடையாது. உண்மையாகவே சங்கரர் அப்படி அட்வான்ஸ் பார்ட்டியா அவங்கலாம் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு கதை கட்டி வச்சிருக்காங்க. பகவானை ஞானக்கடல் என கூறப்படுகிறது. அவர் ஒருவேளை பிரேரணை மூலம் காரியம் செய்தால் உலக சக்கரத்தின் ஞானம் எப்படி கொடுக்க முடியும்? பிரேரணை மூலம் அப்படின்னா, நம்ம இப்போ மேல இருந்து தந்தை நெனச்சுட்டாங்க, அப்பா நெனச்சுட்டாங்க அப்படின்னாலே நமக்கு ஞானம் கிடைச்சிருமா? கிடைக்காது. இந்த உலக ஆத்மாக்கள்லாம் ஆசைப்படுவாங்கல்ல. ஏன் இவ்ளோ ஆக்சிடென்ட் நடக்குது? கடவுள் வந்து டைரக்ட்டா வந்து சூப்பர்மேன் மாரி காப்பாத்த மாட்டாரா? இந்த மாரி ஒரு ஆசைகள்லாம் இருக்குல்ல. அவரு நெனச்சா செய்ய முடியாதா? பூகம்பம்லாம் வருது. அவர நெனச்சா தடுக்க முடியாதா? உலகத்த பாத்துக்க முடியாதா? அவரு என்னது மேஜிக் மேன். அவரு சும்மா நார்மல் மேஜிக் மேன். அவரு மிகப்பெரிய மேஜிக் மேன். அத புரிஞ்சுக்கணும்னாலும் நமக்கு ஒரு புத்தி தேவ. அது அந்த ஆத்மாக்களுக்கு தெரியல. அவரு வந்து என்ன பூகம்பம் வந்துச்சுன்னா என்ன பண்ண? அவரு வந்து எல்லா வீட்டையும் பிடிக்க முடியுமா? கிடையாது. பூகம்பம் வர்றதுக்கு காரணம் என்ன? அப்படின்னு மனித ஆத்மா சிந்திக்குதா? இல்ல. ஒரு அளவுக்கு தான் தாங்கும் அந்த அடித்தளம்னா, அத தாண்டி தோண்டி, அத போட்டு பிரஷர் படுத்துறதுனால அந்த டெக்டானிக் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து இடிக்குது. அதனால பூகம்பம் வருது. இந்த விஷயம் புரிஞ்சாலும், அது அதுக்கான ஸ்டெப் அவங்க எடுக்கல. அதனால பூகம்பம் வருது. டிராமாவ அப்பா எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அப்பாவே டிராமாவ கட்டுப்பட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. பிரேரணை மூலியமா அப்பா மேல இருந்து நெனச்சுட்டாலே நமக்கு ஞானம் எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அதனால அப்பாவுக்கு தற்காலிகமா ஒரு உடல் தேவ. சிவதத்தைக்கு. அதனால கீழ இறங்கி வராரு. அவரு ஒரு ரதத்த சூஸ் பண்றாரு. அந்த ரதத்தையும் சும்மா சூஸ் பண்ண மாட்டாரு. அப்பா எப்படி சூஸ் பண்ணுவாங்க? பல பிறவிகளா பார்த்து, அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவாங்க. பல பிறவிகளா அ சிவ தந்தைக்கு தொண்டு செஞ்சது, அதிகமாக பக்தி பண்ணது வந்து பிரம்மா பாபா. அதன் அடிப்படையில தான் இப்ப அந்த பிரம்ம பாபா லேக்ராஜ் அவர சூஸ் பண்ணி பிரம்மான்னு பேர் வைக்கிறாரு. இவ்ளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அப்பாவ இதனால தான் நம்ம ஞானக்கடல் அப்படின்னு சொல்றோம். தாரணைக்கான முக்கியமான சாரம். இப்பொழுது உலகம் மாறக்கூடிய லீலை விளையாட்டு நடக்கின்றது. லீலைகள் நடக்குதாம். திருவிளையாடல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விளையாட்டு நடக்குது இப்போ. எனவே தன்னையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இனிமையானவராக, அன்பானவராக இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஒரு தந்தையின் நினைவில் அமர வேண்டும். அந்த நேரத்தில் வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. அதிகாலையில எழுந்த உடனே அப்பாவ தான் நினைவு பண்ணணும். ஃப்ரெஷ் அப் ஆகுறோமா, வந்து உட்காந்து நினைவு பண்ணிடணும். ஆ ஃபோன எடுத்து நம்ம பாபாவோட குரூப் தானே பார்க்குறேன். இதுதானே பார்க்குறேன். அப்பாவோட ஞானத்த தானே வந்து YouTubeல தேடுறேன். எதுவுமே வேண்டாம். எதுவுமே இல்லாம முதல்ல எழுந்த உடனே அப்படியே நினைவு பண்ணலாம். ஏன்னா, அப்ப புத்தி ரொம்ப ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கும். புத்தி ஆல்ஃபான்றது ஒரு வேவ்ஸ். அந்த அதிர்வலைகள் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியா வரும் யோகம். அதனால அப்பா இதுக்கான காரணம். அப்பா வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி எல்லா ஞானமும் தெரியும். ஆனா, ரொம்ப டீப்பா ஒரு ஒரு டாக்டர் மாதிரி பேசினாலோ, இல்ல டீப்பா ஒரு ஸ்ட்ரிக்ட்டா பேசுறேன்னு ஒரு போலீஸ் மாதிரி பேசினாலோ, இந்த செக்ஷன் படி, அந்த செக்ஷன் படின்னு பேசினாலோ, எல்லாருக்கும் புரியுமா? புரியாது. அதனால ரொம்ப எதார்த்தமா எல்லாருக்கும் புரியணும் அப்படின்ற மாரி தான் அப்பா முரளிய மேக் பண்ணியிருப்பாங்க. அதிகாலையில் எழுந்து ஒரு தந்தை நினைவுல நம்ம அமரணும். வேற எந்த நினைவும் இருக்கக்கூடாது. யார பத்தியும். பழைய உலகத்தில் எல்லையற்ற வைராக்கியமுடையவராகி 5 விகாரங்களை சந்நியாசம் செய்ய வேண்டும். நம்ம இருக்கிறது இந்த பழைய உலகம் தான். அதுல வைராக்கியம் இருக்கணும் நமக்கு. எனக்கு இதெல்லாம் வேணவே வேண்டாம் அப்படின்றது இருக்கணும். வரதானம் எல்லையற்ற ஸ்திதியில் நிலைத்திருந்து, சேவையின் பற்றுதலில் இருந்து விலகிய அன்பான உலக சேவாதாரி ஆகுக. அதுதான். எல்லையற்ற ஸ்திதி. என்னோட வீடு, என்னோட சென்டர், என்னோட பாடசாலை அப்படின்னு இல்லாம, எல்லையற்ற ஸ்திதியில இருக்கணும். ஆத்ம ஸ்திதி தான் எல்லையற்ற ஸ்திதி. உடல் அளவுக்கு வர தேக அபிமானம் எல்லைக்குட்பட்டது. அதுல நிலைத்திருந்து, சேவையின் பற்றுதலில் இருந்து விலகிய அன்பான உலக சேவாதாரி நம்ம ஆகணும். இந்த இந்த இதுக்கு மட்டும் தான் நான் சேவை பண்ணுவேன். இதுக்காக மட்டும் தான் நான் யோகா பண்ணுவேன். அப்படின்றது எப்படி? தங்க கூண்டுக்குள்ள போய் அ கிளி மாட்டிக்கிற மாதிரி. ஸோ நீங்க இரும்பு சங்கிலிய விட்டுட்டு தங்க சங்கிலியில மாட்டிக்க கூடாது அப்பா சொல்லுவாங்க இல்லையா? அதுதான்.
உலக சேவாதாரி என்றால் எல்லையற்ற ஸ்திதியில் நிலைத்திருப்பவர்கள். அத்தகைய சேவாதாரி சேவை செய்யும்போது விலகிய மற்றும் பாபாவுக்கு அன்பானவராக இருப்பார்கள். எல்லையற்ற சேவாதாரி தான் அப்பாவுக்கு ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க. சேவையின் பற்றுதலில் வருவதில்லை. ஏனென்றால் சேவையின் பற்றுதலும் கூட தங்கத்தாலான சங்கிலி ஆகும். இந்த பந்தனம் எல்லையற்ற நிலையில் இருந்து எல்லைக்குட்பட்டதில் கொண்டு வந்துவிடும். எனவே தேகத்தின் ஸ்மிருதியிலிருந்து ஈஸ்வரிய சம்பந்தங்களில் இருந்து சேவைக்கான சாதனங்களின் பற்றுதலில் இருந்து விலகியவராக மற்றும் பாபாவுக்கு அன்பானவராக ஆகுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சேவையில கூட நம்ம நினைப்போம், அப்பா சேவை செய்றோம் அப்படின்ற ஒரு திருப்தியில நம்ம இருப்போம். ஆனா மனப்பான்மைக்கு உள்ள நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும். அதுல ஒரு பற்று இருக்கா? ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து சகயோகம் பண்றோமா? யோகா பண்றோமா? ஏதாவது ஒரு அடையறதுக்காக வீட்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸே அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறதுக்காக யோகா பண்றோமா? அப்படி இருந்தா அது ஒரு ஒரு சுயநலம் சார்ந்தது தானே. வேலை வேணும், வீடு வேணும், இது சரியாகணும், அது சரியாகணும் அப்படின்னு அந்த ஒரு பற்று இருக்கக்கூடாது. இப்போ வீட்ல இருக்கிறவங்களுக்கே உடம்பு சரியில்ல. சரிங்களா? அப்போ நம்ம மனப்பான்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா, வீட்ல இருக்கிற அந்த ஆத்மாவ சூட்சும வதனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு, நம்ம ஆத்ம ஸ்திதியில இருந்து அப்பாட சக்தி வாங்கி குடுப்போம். ஆரோக்கிய சக்தி. அப்புறம் என்ன தோணணும் அப்படின்னா, இதே ஒரு மனப்பான்மை தான் உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் இருக்கும். இப்ப இந்த ஆத்மா வழியில இருக்கிற மாரி தானே உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாவும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாவையும் எமர்ஜ் பண்ணணும். அந்த சூட்சும வதனத்துல. ஒரு ஒளி உடல இமேஜின் பண்ணி, உலகத்துல இருக்க எல்லா ஆத்மாவும் இமேஜின் பண்ணி நம்ம சக்தி குடுக்கும்போது, நமக்கு அந்த ஆத்மா மேல இருக்கிற பற்று நீங்கிடும். இதுதான் உண்மையான சேவாதாரி. அந்த குவாலிட்டிய நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்பா நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு பற்று வராது. இதே கஷ்டம், ஒரு கஷ்டம் நம்ம தேவ ஆத்மா நமக்கு ஒரு கஷ்டம் கண்ணுக்கு தெரியுது, இல்ல நம்மளே அனுபவிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மத்தவங்கள புரிஞ்சுக்கணும். சரி அவங்களுக்கும் இதே மாரி தானே இருக்கும் அப்படின்னா, அப்ப அவங்களுக்கும் சேர்த்து யோகா பண்ணலாம். இதுதான் இப்படி சேவை பண்றது. இதுதான் நம்ம வந்து தங்க சங்கிலியில மாட்டாம இருக்கிற சேவை. இந்த மாரி பந்தனத்துக்கு உட்பட்டு, இதுக்குள்ள உட்படலாம் இருக்காதீங்க. அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஸ்லோகன்: வீண் சங்கல்பங்களை ஒரு வினாடியில் நிறுத்துவதற்கான ஒத்திகை செய்யுங்கள். அப்போது சக்திசாலி ஆகிவிடுவீர்கள். வீண் சங்கல்பம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? வீணான சங்கல்பம். இப்போ வந்து ஆ ஏதோ ஒரு ஒரு பிராக்டிஸ் நீங்க பண்றீங்க. சரிங்களா? இப்ப சக்கரம் சுத்தும்போது, நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 10 வாட்டி சுத்துனேன்னு யாரோ சொல்றாங்க. சரிங்களா? நீங்க ஆனா ஒரு 5 வாட்டி சுத்தியிருப்போம் அப்படின்னு இருக்கும். இவங்களோட நம்ம கம்மியா பண்றோமே! நானும் அதிகமா பண்ணி காட்டுறேன். அப்படின்னு ஒரு ஒரு வீணான ஒரு ஈகோ வரக்கூடாது. பண்றது நம்ம சுய முன்னேற்றத்துக்கான பிராக்டிஸ். அதுல வீணான ஈகோ வளர்க்கிறது தான் அந்த சங்கல்பம்ன்ற வார்த்தை அதுதான். சங்கல்பத்த கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாது. யாரையோ இப்போ எதுக்கோ ஒரு ஒரு நல்ல சேவை பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து ஒரு ஆத்மா பாராட்டுறாங்க அப்டின்னா, இவங்கள மட்டும் தான் பாராட்டுவாங்களா? ஏன் நானும் செஞ்சு காட்டுறேன். அப்டின்னு போட்டி போட்டு அதுக்காக மட்டும் செய்றது. சேவைன்னா இப்ப தானே அப்பா சொன்னாங்க. பற்றுக்கு ஏற்பட்டோ, அதுக்கு ஏற்பட்டோ செய்யக்கூடாது. மனசார ஆத்மார்த்தமா செய்யணும் அப்டின்னு. ஆனா சில பேர் சில டைம் மைண்ட் எப்டி சொல்லும் அப்டின்னா, நானும் செஞ்சு காட்டுறேன். அப்புறம் பாராட்டல. அதே மாதிரி ஒரு பாராட்டு இந்த ஆத்மா நம்மளுக்கு குடுக்கலான்றப்போ, எப்படி தோணும்? ஏன்னா அவங்கள மட்டும் தான் பாராட்டுவாங்களா? நம்மள பாராட்ட மாட்டாங்களா? அவங்கள மட்டும் தான் சொல்லுவாங்களா? அவங்களும் தப்பு செஞ்சாங்கல்ல. நம்மள சொல்ல அந்த மாதிரி ஒரு தாட் எல்லாம் வீண் சங்கல்பங்கள உருவாக்கும். ஸோ இந்த மாரி நெறைய மைன்யூட்டா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அதுக்காக நம்ம வந்து சங்கல்பத்த வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களோட ஒரு உங்களோட ஒரு ஒரு சங்கல்பம் வந்து நல்ல விதத்துல பயன்படுத்துங்க. அப்படின்னு அப்பா சொல்ல வராங்க. அவ்யக்த சமிக்ஞை: ஆன்மீக கௌரவத்தையும், தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள். ம். உங்கள் அனைவரின் முதல் பிரவೃತ್ತಿ உலகியல் நடைமுறை ஈடுபாடு. தேகத்தின் பிரவೃತ್ತಿ ஆகும். அதன் பிறகு தேக சம்பந்தங்களின் பிரவೃತ್ತಿ. எத நீக்கணும். ஆக முதல் பிரவೃತ್ತಿ தேகத்தின் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் பவித்திரமாக்க வேண்டும். எதுவரை தேகத்தின் பிரவೃತ್ತಿயை
பவித்திரமாக்கி பவித்திரமாக்கவில்லையோ, அதுவரை தேக சம்பந்தங்களின் பிரவிற்த்தி எல்லைக்குட்பட்டதாக இருந்தாலும், எல்லையற்றதாக இருந்தாலும், அதையும் பவித்திரம் ஆக்க முடியாது. ஒவ்வொரு கர்மே இந்திரியங்களையும் நம்ம தூய்மையாக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல அப்படிங்கிறப்போ, ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறப்ப, அவங்க கிட்ட போய் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது கர்மேந்திரியங்களே ஒரு கண்ட்ரோல் இல்ல. எத பார்க்கணும், எத சாப்பிடணும், எத பேசணும் அப்படின்றது நம்மளுக்குள்ளேயே ஒரு கண்ட்ரோல் இல்ல அப்படிங்கிறப்போ, ஒரு ஆத்மா வருது. ஒரு 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 தேகத்தின் சம்பந்தம் ஒரு ஆத்மா வருது. அவங்க கிட்ட அவங்க கோவமா சண்டை போடுறாங்கன்னா, நம்ம எப்படி சண்டை போடாம இருக்க முடியும்? இல்லையா? அததான் அப்பா சொல்ல வராங்க. அத நீங்க தூய்மையா ஆக்க முடியாது. உங்க கர்ம கணக்க முடிக்க முடியாது. எனவே, முதலில் தனக்கு தானே கேளுங்கள். நமக்கு நம்மளே செக் பண்ணி கேட்கணும். தனது சரீர வடிவ வீட்டை, அதாவது இந்த சரீரம், இந்த பாடிய அப்பா கேட்கறாங்க. இது ஒரு வீடா நெனச்சுக்கோங்க. அதாவது சங்கல்பங்களை, புத்தியை, கண்களை மற்றும் வாயை ஆன்மீகமாக, அதாவது பவித்திரமாக ஆக்கிவிட்டீர்களா? அத்தகைய பவித்திர ஆத்மாக்கள் தான் மகான் ஆவார்கள். லாஸ்ட்ல சொல்லிட்டு போயிட்டாங்க அப்பா. ஒரு ஹிண்ட் குடுத்துட்டு போயிட்டாங்க. மகான் அப்டின்னா யாரு? இப்படி இருக்கிறவங்க தான் மகான். நீ மகான் ஆத்மாவா? உங்கள நீங்களே கேளுங்க. நம்மளுடைய சங்கல்பங்கள் கிட்ட. புத்தி புத்தி டிசைட் பண்ணோம்ல, அந்த டிசிஷன் கிட்ட கேளுங்க. கண்ணு கிட்ட கேளுங்க. காது, வாய் கிட்ட பேசுங்க. அதாவது அது ஒண்ணும் கேட்க போறதில்ல. ஆனா, நமக்கு நம்மளே பேசி நம்மள சரிப்படுத்திக்கிறோம். இதுதான் நமக்கு தேவ. அதுதான் அப்பா நமக்கு சொல்ற முக்கியமான விஷயம். சரிங்களா? இத நம்ம கேட்டு, கேட்டு நம்மளே சரி பண்ணிக்கிட்டா மட்டும் தான் மகான் ஆத்மா ஆக முடியும். ஓகேப்பா. இது இன்னைக்கு நெறைய இம்பார்ட்டன்ட்டான விஷயம்லாம் நெறைய அப்பா சொன்னாங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஓம் சாந்தி மிஸ்டர். ஓம் சாந்தி. ராவணராஜ்யத்தில் அசுர பாலனைனா என்னன்னு புரியல மிஸ்டர். அசுர பாலனை ஏற்படும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. ராவண ராஜ்யத்தில் அசுர பாலனை ஏற்படும். நீங்கள் இப்பொழுது அசுர பாலனை. அப்பா இப்ப நமக்கு எப்படிப்பட்ட பாலனை குடுக்குறாங்க அப்படின்னா, பவித்திரமான ஒரு தூய்மையான பாலனை. பாலனை அப்படின்னா என்ன பண்றது? டேக் கேர் பண்றதுதான் பாலனை. ஒவ்வொரு செயலையும் இப்ப குழந்தைக்கு இப்ப சின்ன குழந்தை இப்பதான் நடக்க ஆரம்பிக்குதுன்னா, அதுக்கு எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லி தருவாங்க. இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு கை குழந்தையிலிருந்து சொல்லி தருவாங்க இல்லையா? அம்மா, அப்பா. அது பாலனை. ஜெனரலா வார்த்தைக்கு அதான் அர்த்தம். ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்ற மாதிரி, அப்பா நமக்கு எப்படி ஞானம் இது, ஆத்மானா இப்படி இருக்கணும், பரமாத்மானா இப்படி, 5000 வருஷத்துல இவ்ளோ விஷயம் நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா நமக்கு சொல்லி, சொல்லி அன்பா பேசணும், அமைதியா இருக்கணும், எல்லாத்தையும் சொல்றது அப்பாவுடைய ஒரு ஒரு ஸ்டைல். இது ஆன்மீக பாலனை. ஆனா, கலியுகவாசிகள் அசுர வழியில நடக்கிறது, அந்த பாலனை எப்படி இருக்கும்? ஏன் நீ அவங்க பாலனைகள்லாம் எப்படி இருக்கும்? ஏன் நீ வாய மூடிட்டு தான் இருப்பியா? எதுத்து கேட்க மாட்டியா? உன்னால இது முடியல. நீ சண்டை போடுறதுக்கு லாயக்கே இல்ல. அப்படின்னு சொல்லி ஸ்க்ரூ பண்ணி அசுர குணங்கள அதிகப்படுத்துறது தான் அசுர பாலனை. அவங்க பண்ற விஷயங்கள் தான் அந்த மாதிரி ஒரு பாலனை. சரிங்களா? புரிஞ்சிருச்சா? ஓகே மிஸ்டர். அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், அசுரப்பால ராவண ராஜ்யத்தில் அசுரப்பாலனை எப்படின்னா பக்தி பண்ண வைக்கிறா அப்படின்னு சொல்றது தானே. பக்தி பண்ண வச்சு, சாஸ்திரங்களை படிக்க வச்சு, அது பண்ணி இது பண்ணி அப்படி ஆமா. ஒரு விஷயம். பக்தியுமே நம்மள கீழ தான் இழுக்கும். எந்தெந்த விஷயங்கள் நம்மள கீழ தள்ளுதோ, அது எல்லாமே அசுர பாலனையில வந்துரும். பக்தி மார்க்கத்துல என்ன பண்ணுவோம்? அதிகமா செலவு பண்ணி, அதிகமா காசு செலவு பண்ணி கோயில் அது இதுன்னு கட்டுவோம். நெறைய யாத்திரை போவோம். ஆ உடல் அளவிலயும் எனர்ஜி டவுன் ஆகும். ஆத்மா அளவிலயும் எதிர்பார்ப்பு வச்சு, வச்சு நான் இவ்ளோ சாமி கும்பிடுறேன், எதுவுமே கிடைக்கல அப்படின்னு எனர்ஜி டவுன் ஆகும். எனர்ஜி டவுன் ஆக வைக்கிறது எல்லாமே அது அசுர பாலனையில வந்துரும். பக்தி ஒரு விதத்துல நல்லது. ஒரே ஒரு விதத்துல நல்லது. ஆனால் அதுவும் ஒரு அசுர பாலனையில தான் வரும். கரெக்ட் தான். உங்களுக்கு புடிச்ச ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம் ஃபாஸ்ட்டா. அடுத்து நம்ம மனசா சேவை செஞ்சிடலாம்.
ஓம் சாந்தி சிஸ்டர். நாம வந்து சிவபாபா உருவாக்குன பரம்பரைய சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு கௌரவத்தோட இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ம். ஓகேப்பா. ஆக்சுவலா அந்த கௌரவத்தோட அந்த வார்த்தை வந்து நான் சொன்னது தான். அத அப்படி ரிலேட் பண்ணி நம்ம மனசுல வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ நீங்க அப்படி சேர்ந்தவங்க தெரியுமா? அப்படின்றத மட்டும் அப்பா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம அந்த அந்த கௌரவம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ம். ஓகேப்பா. ஓம் அதாவது சாந்தி சார். லக்ஷ்மி நாராயணன் அ அந்த பரம்பரையிலிருந்து வந்திருக்காங்க. அப்போ லக்ஷ்மி நாராயணன் உருவாக்குனது சிவதந்தை. அப்போ எல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு நம்ம அப்படி ஒரு டீப் திங்கிங் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஓகேப்பா. சூப்பர். சொல்லுங்கப்பா. அடுத்து? சாந்தி. ம். சிவத்தந்தையே வந்து தந்தையாக வந்து நம்மள சத்தியத்துக்கு கூட்டு போறாங்க. தந்தையாகவே வராரு இன்னைக்கு. ஆமா. அந்த ம். ஓம் ஓகேப்பா. சாந்தி. ஓம் சாந்தி. ம். இந்த இதோட கேட்டுட்டு மட்டும் விட்டுறாதீங்க எல்லாரும். YouTubeல அப்லோட் பண்றேன். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அதுல தெரியிற மாரி போடுறேன். அப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே இந்த வார்த்தைக்கு தானா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். நான் டைம் இருக்கும்போது அத எழுதியே வச்சு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஓம் சாந்தி. இப்ப நம்ம யோகா பண்ணலாம். ஏதாவது சொல்லணுமா வேற யாருக்காவது? அப்படிப்பட்ட இந்த காம விகாரத்த எதிர்க்கிற விதத்துல பவித்திரமான ஆத்மாவா உலகத்துல இருக்கிற எல்லாரும் மாறட்டும்னு யோகா பண்ண போறோம். ஓம் சாந்தி.